தமிழ்நாட்டோட திருமாலுக்கும் சம்மந்தம் இருக்குது. வடநாட்டிலேருந்து வந்தவர் முருகனுடைய மாமனார் தான். சிவனுக்கும் சம்பந்தம் இருக்குது, அப்பா வடநாட்டிலேருந்து வந்தவர். மற்றவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் ஏன் வந்து மீனாட்சி அண்டு முருகன் மட்டும் தமிழ்நாடுன்னு சொல்லுன்னா, மீனாட்சிக்கு பேர் தமிழரசி, முருகனுக்கு பேர் தமிழரசன். ஏன் இவங்க 2 பேரும் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லேயே வந்தாங்க. அதனால் இவங்க இப்போ மீதி பேருக்கு தமிழ் வைக்க முடியாது. யாராவது மீதி பேருக்கு தமிழ் வளர்த்துருப்பாங்க, தமிழ்ன்ற பேர் வைக்க முடியாது. இது என்ன காரணம்? இதுக்கு தான் வந்து அடித்தளம். ஆக முருகன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழரசன், ஒரு மாமன்னன். அவர் வந்து பல பேர் சுருக்கிடுறாங்க. எனக்கு சீமான் மேலே என்ன வருத்தம்னா, சீமான் தமிழ் தேசியம் பேசட்டும், அவர் வந்து ஏதோ முருகர் வந்து வெறும் வேல் மட்டும் வச்சுட்டுருக்கிறாரு இல்லையா, வெறும் வேல் மட்டும் வச்சுக்கிட்டு இது மட்டும் குறிஞ்சி நில கடவுள் மட்டும் சொல்லிடக்கூடாது. இப்போ நான் இருக்கேன்னா, நான் வில்லேஜில் இருந்தேன், பண்ணையார் ஃபேமிலியில் இருந்தேன், அது ஒரு வாழ்க்கை. சென்னைக்கு வந்து கார்பரேஷனில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை, அது ஒரு வாழ்க்கை. அப்புறம் சினிமாவில் வந்து டைரக்டரான பாக்யராஜ் வேலை செஞ்சேன், அது அசிஸ்டண்ட் ஒரு வாழ்க்கை. அப்புறம் தயாரிப்பாளராக மாறினேன், டைரக்டராக மாறினேன், ரைட்டராக மாறினேன், அப்புறம் யூனியன் தலைவராக மாறினேன், அது ஒரு வாழ்க்கை. பல பரிமாணம் இருக்குல்ல, உனக்கு பரிமாணம் இருக்கும்ல, யூடியூப்புக்கு வரதுக்கு முன்னாடி எது என்ன இருக்கான். அந்த மாதிரி முருகருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து மதுரையை ஆண்ட ஒரு மாமன்னன். யார்? சிவனுடைய மீனாட்சியுடைய பையன், பெரிய இடத்து பிள்ளை. ஒரு கட்டத்தில் கோபமாகி ரொம்ப ரோடுக்கு இது கோச்சிட்டு வந்துட்டு காட்டில் கிடந்தார், உண்மை தான். அது ஒரு பர்சன், அவருடைய பகுதி அது. அதுக்கப்புறம் வள்ளியை கல்யாணம் பண்ணி ஒரு டெல்லியெலாம் போய் சண்டை போட்டு உலகம் பூரா ரவுண்ட் பண்ணிட்டு வந்தார், அதுவும் உண்மை. அதே போய் நிலங்களை பூரா வந்து பயிர் தொழில்கள் பூரா வளர்த்தாருன்றது உண்மை. அவர் வந்து ஏரி குளங்கள்லாம் நிறைய வெட்டினாருன்றது உண்மை. கந்தன் ஏரி, இந்த ஏரி, அந்த ஏரின்னு ஏன் முருகன் பேரில் ஏகப்பட்ட ஏரி இருக்குது. நீ தெற்கு போயிட்டீங்கன்னா, கன்னியாகுமரி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, கந்தன் ஏரி, முருகன் ஏரி எல்லாம் 3000 வருஷத்து ஏரிகள் அவர் கட்டினதுலாம். நான் தானே கோட்டையே அவருக்கு பேரில் எவ்வளோ புகழ் கோட்டை இருக்குது சொல்லிட்டேன். கந்த கோட்டம், குமரன் கோட்டம், அந்த கோட்டம், ஏகப்பட்ட கோட்டையே அவர் பேரில் தான் இருக்குது. செஞ்சி கோட்டை, அந்த கோட்டைலாம் இப்போ வந்தது, 3000 வருஷத்து கோட்டை இது. இதனால் முருகன் பேரில் இருக்கக்கூடிய வரலாறை வந்து புதுப்பிக்கணும், தமிழனுடைய வரலாறை வெளியில் கொண்டு வந்து தான் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போராடுறது நோக்கம். இப்படிலாம் வந்தவர் உலகம் பூரா சுற்றிட்டு வந்து அங்கே அது மட்டும் இல்லை, ரோமை விட்டு தாண்டி யூரோப் வழியாக போய் சைனாவில் இருக்கிற அந்த போகரை கொண்டு வந்து எல்லாம் பண்ணி 18 சித்தர்கள் வளர்த்து மருத்துவம் எல்லாருக்கும் பயன் பண்ணணும்னு நினச்சார். அப்போ எத்தனை டைமென்ஷன் பாருங்கள் ஒரு ஆளுக்கு. ஏன் வந்து கிரேட்டுன்னு சொல்கிறோம், யாரும் கிரேட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். நான் ஹிஸ்ட்ரியும் படித்தேன், நான் தமிழும் படிச்சிருக்கிறேன். அதில் ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், தி கிரேட், அசோகா தி கிரேட்டுன்றோம். அதாவது எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டது என்னென்னா, சில பேருக்கு கிரேட்னு பட்டம் கொடுத்துருக்கான், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அசோசியேஷன் கொடுத்துருக்கான். அசோகா தி கிரேட் ஏன் கொடுத்தான்னா, அவன் ஒரு காலத்தில் சண்டை போட்டான் கலிங்கத்து நாட்டில், அவனே ஒரு காலகட்டத்தில் ரோடு போட்டான், மரம் வச்சான், ஏழைகளை பண்ணான், வெஜிடேரியனாக மாறினான், அகிம்சையை வளர்த்தான், பல டைமென்ஷன் அவனுக்கு. அதனால் அவனுக்கு கிரேட்னு கொடுத்தான். அக்பர் தி கிரேட், அவன் முஸ்லீமாக இருந்தான், அவன் இந்து மதத்தையும் வளர்த்தான், மற்றதையும் வளர்த்தான், எல்லா மதத்தையும் வளர்த்தான். அதனால் ஒரு வித்தியாசமான ஆள், அதனால் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அதனால் அக்பர் தி கிரேட்டுன்னு பேர் வச்சான். அலெக்சாண்டரு, அவன் இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் போரிட்டுவேன். எங்கே இதில் வந்து ரோமில் இருந்து போய் எகிப்துலாம் போய் சண்டை போட்டு இந்தியா வரைக்கும் வந்தான், தோத்துட்டான். உலகத்தில் முக்கால்வாசி பகுதி பிடிச்சிட்டான், இந்தியாவுக்குள்ளே வரல. அதாவது முருகருக்கு இவனுக்கு இன்ஸ்பிரேஷனே முருகர் தான். யார்? அலெக்சாண்டருக்கு. அலெக்சாண்டருடைய பேர் என்ன தெரியுமா? சின்ன வயசில் அவனுக்கு பேர் வச்சது சிக்கந்தர். சிக்கந்தர்னா கந்தனுடைய பேர் வைக்கிறாங்க அவனுக்கு. கந்தன் மாதிரி நீ வரணும்டா, முருகர் மாதிரி வரணும்னு யாருக்கு? அலெக்சாண்டருக்கு பேர் வைக்கிறாங்க. பின்னாடி தான் அவனுக்கு அலெக்சாண்டர் பேர் மாறுது. அவன் அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, முருகர் மாதிரியே பல இடத்துக்கு சண்டை போட்டு போகிறான். அதனால் அலெக்சாண்டர் தி கிரேட்னு வச்சுட்டாங்க. நெப்போலியன் தி கிரேட், அவன் தான் போன போட் நெப்போலியன் தான் வந்து ஃபைட்லேயும் நல்லவே, அட்மினிஸ்ட்ரேஷன், அவன் தான் கோட் ஆஃப் லா, அரசியலமைப்பு சட்டத்தை முத உருவாக்கினவன் ஒன்று. அதே மாதிரி பீட்டர் தி கிரேட்னு இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா ஒழிய, அசோகருக்கு கிரேட் இருக்குது, அக்பருக்கு கிரேட் இருக்குது, அலெக்சாண்டர் கிரேட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் வந்து முருகனுக்கு கிரேட்னு வைக்கல, சிவனுக்கு கிரேட்னு வைக்கல, ஏன் வந்து இவருக்கு திருமாலுக்கு கிரேட்னு வைக்கல, பேர் வைக்கல, சாலமனுக்கு கிரேட் வைக்கல? ஏன் வைக்கலன்னா, இவங்க வந்த காலகட்டத்தில் கல்வெட்டு வந்துடுச்சு. யார் காலகட்டத்தில்? இவங்க இந்த அசோகர்லாம் வந்த போது கல்வெட்டு வந்ததுனால வரலாறை தொகுக்கிறது ஈஸியாக போச்சு. கல்வெட்டு, ஓலைச்சுவடி எல்லாத்தையும் வச்சு வரலாறை ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா, வாய் வழியாக தான் எல்லாம் பேசிக்கிறது. வரலாறை வாய் வழியே பேசிக்குவாங்க. நான் உனக்காக சொல்லுவேன், நான் உனக்காக சொல்லுவேன்னு. இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது அப்படியே காப்பி எடுக்கும்போது அதிகமாக மாறாது. கல்வெட்டுலேருந்து இன்னொரு கல்வெட்டு காப்பி எடுக்கும்போது மாறாது. இந்த வாயில் நான் ஒன்று சொல்ல, நீ ஒன்று சொல்லும்போது 2 ஏற்றி சொல்லிவிடுவீங்க. இப்படி சொல்லி கதையாகிடும் அது நிறைய.
அப்போ என்னென்னா இந்த சிவன் முருகன் இவர் திருமாலுடைய கதைகள், முருகனுடைய கதைகள், விநாயகர் கதைகள், அந்தாண்ட சாலமன் கதைகள், இன்னும் பழைய கதைகள்லாம் இருக்குது. இந்த கதைகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வாய் வழியாக சொல்லி சொல்லி ரெக்கார்ட் ஆகாதனால, பதிவு பண்ணாதனால ஒவ்வொருத்தரும் ஒரு டைமென்ஷனில் சொல்கிறது. ஆனால் இங்கே தான் ஒன்று புரியல. இப்போது மருத்துவம் வரைக்கும் இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்க ஜென்ரேஷனோட அந்த காலகட்டத்தில் பயங்கர அறிவோடு தான் வாழ்ந்துருப்பாங்க. நாமளே கல்வெட்டை பற்றி யோசிக்கிறோம், பதிவு இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ பெரும் மூலைங்க அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. கல்வெட்டில் செதுக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது யார் பண்ணியிருக்காங்கன்னா நாம தான் பண்ணியிருக்கிறோம் உலகத்தில். மற்றவங்களாம் அதிகமாக பண்ணலை. கொஞ்சம் யூரோப்பில் கொஞ்சம் சில இடத்துல பாபிலோனியாவில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க கல்வெட்டு. வடநாட்டில் கல்வெட்டே கிடையாது. இப்போ இந்திய கல்வெட்டு ஆய்வு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நாம் தான் கொஞ்சம் கல்வெட்டு பண்ணுற பழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வந்தோம். அதை விட ஓலைச்சுவடியில் எழுதுறது நாம் அதிகமாக கொண்டு வந்துட்டோம். இதை கொளுத்திட்டானுங்க இடையில, அதனால தான் சில சிக்கல் வந்தது. அந்த வரலாறு மறைக்கப்பட்டதுனால தான் வந்தது. இது எல்லாத்துக்கும் எதுக்கு நான் முருகனுடைய விஷயங்களை நான் வந்து இவ்வளோ தூரம் விலாவரியாக சொல்லிட்டு வரேன்னா, முருகன் வாழ்ந்த ஒரு மனிதன். அதுவும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மதவாதிகள்லாம் வந்து முருகனை வந்து ரொம்ப கதை விடுறாங்க. புராணங்களில் இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா கப்ஸா நிறைய விடுறதுனால 6 கை 6 தலை 12 கை அப்படின்னு ரொம்ப கதை விட்டு பண்ணிட்டதுனால அதை பல பேருக்கு நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. வரலாறு இருக்குது அதில், ஆனால் கதை அதிகமாக விட்டுட்டாங்க. அதனால் சில நாத்திகவாதிகள் பூரா இது பூரா பொய்ன்னு வேறு சொல்லிடுறாங்க. இந்த நாத்திகால் பொய்ன்னு சொல்கிறதும் ரொம்ப ஆபத்து. ஆனால் உண்மையான வரலாறில் கதை விட்டாங்க மதவாதிகள். இதை பிரித்து எடுக்கணும். நம்ம பிரித்து வரலாறை தனியாக எடுக்கும்போது தான் தமிழ்நாட்டு வரலாறு கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதத்தில் பொதிஞ்சு கிடக்குது. அது பூரா வெளியில் எடுக்கும் பொழுது தமிழன் உலகத்தினுடைய மூத்தக்குடி என்பதோடு மட்டுமில்லை, அது ஆதாரபூர்வமாக அறிவாளிகள்லாம் நம்புகிற மாதிரி, வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை நாட்டில் இருக்கிறவனும் நம்புகிற மாதிரி ஆதாரத்தோடு வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணுன்றது தான் நாம் இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம். நான் ராமாயணம் மகாபாரத காலமும் முருகன் வாழ்ந்த காலமும் ஒரே காலகட்டம். இது பூரா வரலாறு. கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம் 3க்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த காலத்தை வந்து ரொம்ப பல லட்சம் ஆண்டுகள் முருகர் வாழ்ந்தது ராமர் வாழ்ந்ததுன்னு கதை விடுறதும் நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிற நாத்திகவாதிகளையும் நாம் கதவை ஏற்றுக்க முடியாது. இதில் வந்து நான் பொதுவாக உள்ளே இருக்கிற அந்த கற்பனைகள்லாம் தூக்கி போட்டு வரலாறு மட்டும் எடுத்தோம்னா தமிழன் வரலாறு உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொமிலா தாபர்னு ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய சிறந்த ஹிஸ்டாரியன், கம்யூனிஸ்ட். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம் முருகன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் நடந்ததுன்னு ஒரு சின்ன, நான் எம்ஏ படிக்கும்போது நான் நிறைய ஹிஸ்ட்ரி படிப்பேன், அந்த ஆராய்ச்சி நூல்கள்லாம். நானே ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம்னு நினச்சி தான் ஆராய்ச்சி நூல்கள் படிப்பேன். அதனால் இதெல்லாம் எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இது வரைக்கும் சொன்னது இதுக்கு அடுத்து தொடர்பில் என்ன பண்ணணுன்னாக்கா, நாம் வரலாற்று ஆதாரத்தோடும் முருகனுடைய வரலாறை லிங்க் பண்ணணும். கண்டிப்பாக வரலாற்று ஆதாரத்தோடு லிங்க் பண்ணி அவர் வந்து இந்த வருஷத்தில் தான் வாழ்ந்தார், இந்த வருஷத்தில் தான் எல்லாரும் வாழ்ந்தாங்க. முருகன் வந்து கடவுள்னு சொல்கிற அப்படியே அவர் ஒரு கற்பனை பாத்திரமும் இல்லை. அவர் ரொம்ப சீப்பாக ரோட்டில் சுற்றுற சும்மா குறிஞ்சி இல்லை கையில் வச்சுக்கிட்டு குறிஞ்சியில் மாடு மேய்க்கிற ஆள் மாதிரியும் இல்லை. அவர் வந்து ஒரு பக்கம் ஒரு அரசனுடைய பிள்ளை, ஒரு பக்கம் மன்னன், ஒரு பக்கம் சித்தன், ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா உலகை ஆண்ட மொத்த நாடும் முத சுற்றி வந்த ஒரு மாமன்னன். இத்தனை டைமென்ஷன் இருக்கு. இஸ் a versatile greatest person. the first in the world, as well as அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழன், உலகம் சுற்றி வந்த தமிழ். அப்போ முருகனை மீட்டெடுக்கும் பொழுது உலக வரலாறு மீட்டெடுக்கப்படும். ஐயா, இதுக்கு முன்னாடி நாங்கள் முருகன் சார்ந்து பல கதைகள் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி இருக்குது. நாங்கள் பழனியில் எங்களுக்கு கிடைச்ச ஆச்சரியத்தை விட நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறைய பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஆதாரங்கள்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. நம்ம வியூவர்ஸ் தொடர்ந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு எபிசோடும். அடுத்த எபிசோடுக்கு நானே காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. தொடர்ந்து பயணிக்கலாம். நல்லது. வணக்கம் ஐயா. தொடர்ந்து கண்டிப்பாக.